இப்ராம் அப்பாவை. அவர் இன்னொரு ஆச்சரியம் சார், மந்திராலயத்தில் அவர் கை கழுவ மாட்டாராம் சார். என்னுடைய கையினுடைய எச்சில் மந்திராலய மண்ணில் விழுறதா? சாப்பிட்டுட்டு இப்படி கையை தூக்கிட்டு மந்திராலயம் வெளில வரையில நடந்தே ஓடுவாராம். எதுக்குன்னா தன்னுடைய கை கழுவ. அந்த கை கழுவின எச்சல் மந்திராலய மண்ணில் விழக்கூடாதாம். இது அப்பாவை. ராயர்கிட்ட நாம காமிக்கக்கூடிய பக்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா இவருடைய பக்தி என்னன்னு சொல்றதுங்க, அவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருந்தார். அவ்வளவு உயர்ந்த இடத்துல நாம நித்தியம் நித்தியம் பகவானை நினைச்சு பூஜை பண்ணி அவருடைய அனுகிரகம் பெறுவதற்காக நமக்குன்னு ஒரு பூஜா விதிமுறைகள் வச்சுட்டு நம்மளால இயன்ற அந்த பூஜை செய்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய பூஜையை எப்படி நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் விவரிக்கிறாங்க. பூஜை அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு துளசி அர்ச்சனை அப்படின்னு அதுல ஒரு பாகம் இருக்கு இல்லைங்களா? நாம சாமானிய துளசியினால அர்ச்சனை செய்வோம். ஆனா அது அடுத்த நாள் அல்ல அதற்கு அடுத்த நாள் பார்த்தா அந்த துளசி வாடிவிடும். அதை நிர்மால்யமாக எடுத்துட்டு மறுபடியும் மற்றொரு நாள் அர்ச்சனையை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இதுதானே? ஆனா ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ராமனுக்கு பூஜை செய்யும் பொழுது அவர் அளித்த அந்த மஞ்சரி, மஞ்சரி அப்படின்னா தமிழ்ல மாலைன்னு அர்த்தம். பகவானுக்கு சார்த்தக்கூடிய அந்த மாலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல மின்சாரம் எதுவும் இல்லாத நேரத்துல இந்த உலகம் உய்ய வேண்டும், எனக்கு வரக்கூடிய அடுத்து வர சந்ததிகள் அத்தனை பேரும் பகவானை அறிய வேண்டும் அப்படின்னு உயர்ந்த நோக்கத்துல தத்துவ மஞ்சரி அப்படின்னா தத்துவத்தினால் ஆன ஒரு அற்புதமான மாலையை ராமனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். அதை இன்னைக்கு இல்லை, என்றுமே வாடாத ஒரு மாலையை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய பகவானுக்கு சார்த்தி இருக்கிறார். பாருங்க, நான் செய்யற அந்த மாலையோ அந்த பூஜையோ அந்த அர்ச்சனையோ அன்றைய தினத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் அவர் கொடுத்த அந்த தத்துவ மஞ்சரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான மாலை என்றும் வாடாமல் பகவானுடைய கழுத்தில் இருக்கு. அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பூஜைக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் செய்யக்கூடிய பூஜைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரிகிறதா? சரி, அடுத்து பகவானுக்கு ரெண்டு பக்கம் நம்ம தீபம் சாமான்மையா நெய்வேத்திய சமயத்துல ரெண்டு தீபம் தனியா ஏத்தணும்னே சாஸ்திரம் இருக்கட்டும். வலப்பக்கம் ஒன்று, இடப்பக்கம் ஒன்று. நாம என்ன சொல்றது, ஒரு எண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டு அந்த விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் எப்படி அந்த விளக்கை ஏற்றி வைத்தார் அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, பாவ தீபா, தீபன்னா விளக்குன்னு அர்த்தம். பாவ தீபா, நியாய தீபா, ரெண்டு அற்புதமான விளக்கு என்றென்றும் பகவான் முன்னாடி எரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய பூஜா கிரமத்தில் செய்தார். நாம ஏற்றக்கூடிய விளக்கு மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் எரியுமா? அதற்கு பிறகு மீண்டும் அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்தாதான் தீபம். ஆனால் என்னைக்குமே எரியக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு நியாய தீபமாகவும் பாருங்க பாவ தீபமாகவும் பகவானுக்கு சமர்ப்பணை செய்தவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். சார், விளக்கு இருக்கு, அது ரொம்ப மெல்லிசா இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுல வரக்கூடிய அந்த பிரகாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பிரகாசத்தையும் தாத்பரிய சந்திரிகா என்கின்ற ஒரு அற்புதமான வியாசராஜனுடைய கிரந்தத்தினுடைய டீக்கையாக உடுப்பியிலே ராகவேந்திர சுவாமிகள் அந்த பிரகாசத்தையும் எழுதி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். இப்ப பாருங்க, துளசி அர்ச்சனைன்னு நாம் ஆரம்பிச்சோம். பகவானுக்கு சார்த்தப்பட்ட மாலை தத்துவ மஞ்சரியாகவும் அவருக்கு ஏற்றப்பட்ட விளக்கு பாவ தீபமும் நியாய தீபமாகவும் அதுல எரியக்கூடிய அந்த விளக்கினுடைய பிரகாசம் அவர் எழுதிய ஒரு அற்புதமான கிரந்தமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு கந்தம் அதாவது சந்தனத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நாம கொடுக்கக்கூடிய அந்த கந்தமானது என்ன, அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு நல்ல பரிமளத்தை கொடுக்கும். ஆனா ஒரு நாள் 2 நாள் ஆன பின்னாடி அந்த கந்தத்தினுடைய வாசனை இருக்கிறது இல்லை. ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் என்றுமே மணக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை ஒரு கிரந்தத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண எண்ணினார். அதுவே பரிமளா என்கின்ற அற்புதமான, பரிமளா அப்படின்னா சுகந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
ராகவேந்திர சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர் ஒருத்தர் இருக்கிறார், இபிராமபுரம் அப்பாவரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு தூரத்துல நடந்து வரும் பொழுது அவர் மேனியிலிருந்து ஒரு விதமான வாசனை, அதாவது நல்ல அற்புதமான ஒரு வாசனை வந்துட்டே இருக்குமா. எல்லாம் சென்ட் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அப்படியெல்லாம் இல்லை, இயற்கையாகவே அவருடைய உடம்பிலிருந்து அந்த வாசனை வந்து கொண்டிருக்கு. சிஷ்யர்களுக்கெல்லாம் நாம என்னென்னமோ பண்றோம், ஆனா அந்த வாசனை நமக்கு வர்றதில்லையே, நம்மளுடைய குருவனுடைய மேனியிலிருந்து அப்படி ஒரு வாசனை வருதே அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் சிஷ்யர் எல்லாம் போய் இந்த அப்பா அவர்கிட்ட கேட்டாரு, சுவாமி சதா சர்வகாலமும் உங்க மேனியில இப்ப கமகமகமான வாசனை வருதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்லப்பா, ராகவேந்திர சுவாமிகள் எழுதின பரிமளா என்கின்ற அந்த கிரந்தத்தை, அந்த கந்தத்தை தினசரி பாராயணம் பண்ணாமல் நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. பாருங்க, அவருடைய கிரந்தத்தை பாராயணம் பண்ண அந்த மேனில அந்த வாசனை என்னைக்குமே நிரந்தரமா இருக்கு அப்படின்னா, அந்த கிரந்தத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிகளுடைய யோசனை எப்படி இருக்கு பாருங்க. இது ஞான மார்க்கத்தில் அவர் செய்யும் கூடிய பூஜை. நாம் செய்யக்கூடிய பூஜைக்கும் ராகவேந்திர சுவாமிகள் செய்யக்கூடிய பூஜைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது இறைவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு அவரை முழுவதுமாக நினைத்து, இல்லைன்னா ஒரே ஒரு பக்தனுக்காக பகவான் எடுத்த அத்தனை அவதாரமும் ஒரு பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு நீ தியானம் செய், நீ பூஜை செய், வரக்கூடிய பக்தர்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேரு எந்த தேவதைக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவர் நம்மளுடைய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவரை கொண்டாடக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள், அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹரே ஸ்ரீனிவாசா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்ராம் அப்பா அவர் இன்னொரு ஆச்சரியம் சார், மந்திராலயத்தில் அவர் கை கழுவ மாட்டாராம் சார். என்னுடைய கையினுடைய எச்சில் மந்திராலய மண்ணில் விழுறதா? சாப்பிட்டுட்டு இப்படி கையை தூக்கிட்டு மந்திராலயம் எல்லா வரையிலும் நடந்தே ஓடுவாராம். எதுக்குன்னா தன்னுடைய கை கழுவ. அந்த கை கழுவின எச்சல் மந்திராலய மண்ணில் விழக்கூடாதாம். இது அப்பாவு. ராயர்கிட்ட நம்ம காமிக்கக்கூடிய பக்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா இவருடைய பக்தி என்னன்னு சொல்றது, அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கும், அவ்வளவு உயர்ந்த இடத்துல. ஸ்ரீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர.